வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஒரு முட்டாள் தன்னை புத்திசாலி என்று நினைத்து கொண்டால் அது அவனுடைய தவறில்லை. ஒரு முட்டாள் தன்னை புத்திசாலி என்று நினைத்து கொள்வான். ஆனால் ஒரு புத்திசாலி தான் ஒரு முட்டாள் என்பதை எப்பொழுதும் அறிவான். ஒரு முட்டாள் தன்னை புத்திசாலியாகவே நினைத்து கொண்டு எல்லாத்தையும் செய்துகிட்டு இருப்பான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னுடைய முட்டாள் என்கின்ற இயலாமையை எப்பொழுதுமே அறிந்து கொள்வான். வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ஒரு சிந்தனை இது. ஒரு சந்திரபாபு அவர்களுடைய பாடல் ஒன்று இருக்கு இல்லையா, புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்று. இதை வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய அந்த வரிகளோடு நாம் சேர்த்து பார்ப்போம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. எப்பொழுதுமே புத்திசாலிகள் தங்களுடைய முட்டாள்தன்மையை உணர்ந்து கொள்வதால் தான் அவர்கள் புத்திசாலியாகவே மாறுகிறார்கள். ஆனால் முட்டாள்கள் தன்னுடைய முட்டாள்தனத்தை உணர்ந்து கொள்ளாமல் தாங்கள் அதிபுத்திசாலிகள் என்கின்ற உணர்வை மட்டுமே பிரதிபலித்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அவங்க செய்யறது எதுவுமே விளங்காது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட பல நேரங்களில் தெரியாததை தெரிந்தது போல காட்டிக்கொண்டு, புரியாததை புரிந்தது போல காட்டிக்கொண்டு, எல்லாமே தெரிந்த ஒரு நல்ல மனிதரை போல நாம் நடித்து கொண்டிருப்போம். அதுவல்ல வாழ்க்கை. தெரியவில்லை என்றால், புரியவில்லை என்றால், தெரியவில்லை புரியவில்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அது புத்திசாலித்தனம். அது படித்த புத்திசாலிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? வேடதாரிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய முயற்சிகள் பலன் தராமல் பல நேரங்களில் நாம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் தோல்விகளில் வீழும் பொழுதெல்லாம் நினைத்து கொள்வோம் நாம் புத்திசாலியான முட்டாள் என்று. நாம் புத்திசாலியான முட்டாள் என்று நினைத்து கொள்வோம். ஏனென்றால் நாம் புத்திசாலி போன்று நடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அது நமக்கு உணர்த்தும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்வது போல, ஒரு முட்டாள் தன்னை புத்திசாலி என நினைத்து கொள்வான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை ஒரு முட்டாள் என எப்பொழுதுமே அறிவான். நாம் அறிந்து கொள்வோம். நமக்குள் இருக்கின்ற குறைபாடுகளை, நமக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை, குழப்பங்களை அறிந்து கொண்டு புத்திசாலித்தனத்தோடு அவற்றை மேற்கொள்ளும் பொழுது வெற்றி நிச்சயம் நம்மை சேரும். வாழ்க மகிழ்வுடன். இஞ்சி எல்லா விதமான வலிகளுக்கும் ஒரு நல்ல நிவாரணி. வலிகள், வீக்கங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் இஞ்சி நமக்கு அருமருந்தாக பயன்படுகிறது. எனவே இஞ்சியை பயன்படுத்தி வலியில்லா வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.